அந்த மாநாட்டுக்குள்ள வந்து வாலண்டியர்ஸா நின்ன ஆட்களை பத்தி ஒரு விஷயம் பேசணும். என்ன அப்படின்னா, பல மக்கள் அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே 6 படை வீடம் வச்சு நாங்க வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அங்க நின்ன ஆட்கள் எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு போற எல்லா பேரும் பதிவு செய்கிறார்கள். அப்ப தொண்டர்களா நிற்கக்கூடிய பலரும் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத அந்த மக்கள் தெள்ள தெளிவாக பார்க்கிறார்கள். அப்ப இவர்கள் தொண்டர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஆள் நிறுத்தாம இன்னைக்கு வடமாநிலத்தை காரர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்ப இந்த மாநாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியில் இன்னைக்கு மண்ணை கவி உள்ளது அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல இருந்து பார்க்க முடியும். சாதாரண அரசியல் கட்சிகள் மாதிரி காசை கொடுத்து ஆளை கூட்டிட்டு வர்றது, மக்களை வந்து வண்டியை பிடிச்சி வந்து காசை கொடுத்து கூட்டு வர்றது இப்படிங்கிற வேலையை தான் தொடர்ச்சியாக வந்து செய்துள்ளார்கள். அதன் மூலமா அணி திரட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லட்சக்கணக்கில் தட்டிட்டோம்னு சொல்லி இவர்கள் பேசுவதெல்லாம் பக்கா அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.